வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி தளபதி நடிச்சிருக்க லியோ படத்தினுடைய டைட்டில் கார்டை வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் PixelLab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு 4வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அது மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணுற இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டுக்கு செட் ஆகிடும். இப்போ அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை ஷார்ட்டாக வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் லியோன்றது 3 எழுத்தாக இருக்கும், இல்லை நீங்கள் 2 எழுத்தில் கூட உங்களோட நேமை வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் இதில் செட் ஆகும். ஸோ அதனால் 3 லெட்டர் இல்லைனா 4 லெட்டர் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் கேபிட்டல் லெட்டரில் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஏன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க 3rd இருக்க அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம், உங்களோட இதோட கம்மியாக கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு இமேஜ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியலில் இந்த கோல்டன் இமேஜையும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் டிக் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் வந்து செட் ஆகிடும். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டார்க்காகவே ஷோ ஆகும். ஸோ அந்த ஷேடோவுக்கு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 40 வந்து கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து 40 கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்ப அதிகமாக கொடுத்தாலே நல்லா இருக்காது, அதனால் 40 கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு பக்கமே பாருங்கள் இன்னர் ஷேடோன்னு இருக்கும், அதை வந்து டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதை டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 2ல் வந்து கொடுத்துக்கோங்க. 2 இல்லைனா 1. ஸோ நீங்கள் 2லேயே கொடுத்துக்கோங்க, பார்க்க கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எகைன் அந்த டெக்ஸ்ட்டே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட்டு வந்து பெண்டு பண்ணுறதுக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு 15 வந்து கொடுத்துக்கலாம். 15 இல்லைனா நீங்கள் வந்து 10 கூட கொடுத்துக்கலாம், உங்களுக்கு பார்க்க வந்து கரெக்டாகவே இருக்கும். ஸோ 10லேயே கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அது அந்த பெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும் உங்களோட டெக்ஸ்ட் வந்து. ஸோ அதனால் கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 10ல் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்களும் அந்த 10ல் வந்து இந்த பெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். இது இந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க லுக்காக வந்து இருக்கும். மேலே பாருங்கள், உங்களுக்கு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை எகைன் எடுத்துகிட்டு வந்துட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டி ஸ்வீட்டுன்னு இருக்கும். ஸோ அதை டெக்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் பிளட்டின்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அதுவும் அது கரெக்டாக வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ணிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி தான் கீழே அந்த ஏ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஏரில் போங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் எகைன் வந்து அந்த கோல்டன் இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி எகைன் அந்த கோல்டன் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேடோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடுங்க. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அந்த கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து லைட்டாக பெண்டு பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி அதையும் 10ல் வந்து கொடுத்துருங்க. 10ல் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு சைஸுன்னு இருக்கும். ஸோ சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை. ஏன்னா பிளட்டி ஸ்வீட்டுன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 55ல் கொடுத்துக்கோங்க சைஸை வந்து. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு இப்போ நான் மேலே எப்படி செட் பண்ணியிருந்துருக்குமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைட்டில் கார்டுலேயே, அதில் எப்படி மேலே இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு
டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த டெக்ஸ்ட் மேலே அந்த பிளட்டின்ற டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பென்சில் ஐக்கான் பக்கமே காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆயிரும். இப்போ அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்வீட்டுன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வேறு எதாவது டைப் பண்ணுறதா இருந்தால் கூட டைப் பண்ணிக்கலாம். இதில் வந்து எதை டைப் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே செட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து இதை வந்து செட் பண்ணுங்கள். இப்போ கீழே செட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பெண்டு பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கேர்வ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம -10 வந்து கொடுக்கணும். ஸோ மேலே வந்து +10, இது வந்து -10 கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதையும் கரெக்டாக இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணியிருக்கிறேனோ கீழே கார்னரில் அதே மாதிரி இதையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபாண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் வேறு ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு மட்டும் வேறு ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளட்டின்ற டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணுறதுன்றது தெரியும், பிளாகர் சான்ஸ் போல்டுன்ற டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபாண்டை எகைன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்க கரெக்டாக வந்து லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இமேஜாக சேவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நான் எகைன் சொல்லிடுறேன். மேலே பாருங்கள் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிளட் இமேஜும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிளட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணுறேன்னு. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் மேலேயே பாருங்கள் அந்த பிளட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் காப்பி ஆப்ஷன் ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் இந்த காப்பி பண்ணதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதை இந்த சைடில் அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபுல்லாகவே கரெக்டாக வந்து அந்த டைட்டில் கார்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேக் பண்ணிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சேவ் ஆஸ் இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும் அந்த டேமினேஷன்ஸு. ஸோ அதில் அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபோட்டோஸாக எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சொன்னேன். வீடியோவாக எடிட் பண்ணுறதுக்கு இப்போ நான் எகைன் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ரைட் சைடு மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் அந்த பிளட் இமேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த பிளட் இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒவ்வொரு இமேஜுக்கு நேராகவும் அந்த இது டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துரு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் இமேஜை மட்டும் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள் நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் ஷோ ஆகும், பேக்ரவுண்ட் வைக்கிறதெல்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேவ் ஆஸ் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி அல்ட்ராவை கொடுத்துட்டு சேவ் டு கேலரின்னு கொடுத்துருங்க. இப்போ சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இமேஜ் வந்து இந்த எம்டியான இமேஜ் மட்டும் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம கைன்மாஸ்டரில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண மாட்டி கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 8 செகண்ட் இருக்கும் அந்த டெம்ப்ளேட் வீடியோ, அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 4.700 செகண்டு கிட்ட வாங்க. ஸோ ஷார்ப்பாக வந்து 4.700 செகண்டு கிட்ட கரெக்டாக வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷோ ஆகும். 4 இந்த மாதிரி 700 செகண்டு கிட்ட வந்துட்டு கரெக்டாக லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எம்டியாக க்ரியேட் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். PixelLabல எம்டியாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக அதில் செட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். 5.700 செகண்டு கிட்ட வாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5 கரெக்டாக வந்து நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5 நான் சொல்கிற மார்க்கை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும்.
5.788. ஸோ அந்த செகண்டுக்கிட்ட வந்துட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு செகண்டாக வச்சுருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். மேலே நம்ம இதை வந்து எப்படி செட் பண்ணோமோ இதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த கடைசி ஆட் பண்ண இமேஜ்கிட்ட மட்டும் வாங்க. ஸோ 5.700 செகண்டுக்கிட்ட செட் பண்ணதுக்கிட்ட வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளட் இமேஜை இப்போது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அந்த பிளட் இமேஜை இப்போது நீங்கள் எகைன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பிளட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து அந்த இது மேலே டெக்ஸ்ட் மேலே செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு எகைன் வந்து இது வந்து அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு எகைன் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி மேலே இதுக்கு மேலே செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்து ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாகவே நம்ம செட் பண்ணியாச்சு. நான் சொன்ன செகண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் அந்த சின்னஸாக செட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 4.700 செகண்டு, செகண்டாக செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 5.788 செகண்டுக்கிட்ட. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.